வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அத்தியாயம் 30. அறைகளை விழிப்பில் தூக்கம் கலைந்து கொண்டிருந்த கயல்விழி அறையில் கேட்ட அரவத்தில் மெல்ல இமைகளை பிரித்து பார்த்தாள். காலை 6 மணிக்கே பரபரவென்று தனது காவல் சீருடையை அணிந்து தயாராகியிருக்கும் திலீப்பை கண்டு மெல்ல எழுந்து அமர்ந்தாள். குட் மார்னிங் என்றாள் கண்களை தேய்த்தபடி சோர்வாக. ஏதோ ஒரு இறுக்கத்தில் தீவிரமாக இருந்தவனின் முகம் சட்டென்று இலகி அவளிடம் புன்னகையுடன் திரும்பியது. வெரி குட் மார்னிங் என அருகில் வந்தான். அவனையும் அவனுக்கு தனி கம்பீரம் தந்த காக்கி உடையையும் அவள் கண்ணிமைக்காமல் பார்த்து வைக்க அவள் கண்ணம் கிள்ளியவன், என்ன பார்வை என்று நெட்டியில் முட்டினான். அப்படியே அவன் முதையில் கைகளை கோர்த்து கொண்டு நெருக்கமாக வளைத்தவள், ஐ லவ் யூ என்று முனகினாள். பெட் காஃபி மாதிரி பெட்ல வா என கேலி பேசியவன், பிரஷே பண்ணாத டர்ட்டி லவ் என்று பெண்ணை சீண்டினான். என சினுங்கியவள், ஒன்லி டர்ட்டி லவ் மட்டும்தான், கிஸ்ஸா கொடுத்த என்று உதட்டை சொல்லித்தாள். ஏன் கூட நான் வேணா சொன்னேன், இவ்வளவு கிண்டல் பண்றவர்க்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் என்றவள் முறுக்க வாய்விட்டு நகைத்தவன், ஓகே டைம் ஆயிடுச்சு, டேக் கேர், பாய் என்று அவள் கன்னத்தில் முத்தம் பதித்துவிட்டு வேகமாக வெளியேற இவள் படுக்கையை விட்டு இறங்கி அவசரமாக அவனை பின்தொடர்ந்தாள். காஃபி என்று மனைவி தொடங்கும் முன்னே சாக்ஸ் அணிந்தவாறு, போட்டாச்சு குடிச்சாச்சு, உங்களுக்கும் கலந்து பிளாஸ்க்ல வச்சாச்சு என்று ஷூவை கையில் எடுத்தான் கணவன். உதட்டில் புன்னகை மலர அவனை நெருங்கி மீண்டும் கைகளால் அவன் தோள்களை சுற்றி மாலையிட்டவளை மெல்ல அணைத்து விடுவித்துவிட்டு விரைவாக விலகினான் திலீப். எமர்ஜென்சிடா, அப்புறம் பார்க்கலாம் என்று தனது தொப்பியை எடுத்து அணிந்தவன் விறுவிறுவென்று வாசலுக்கு சென்றான். அங்கே அவனுக்கென்று தயாராக காத்திருந்த ஜீப்பில் ஏறி அமர்ந்த வேகத்தில் இவளிடம் சின்னதாக தலையசைத்துவிட்டு கிளம்பி சென்று விட்டான் அவன். மெல்லியதாக பெருமூச்சொன்றை வெளியேற்றியவள் தனது தினசரி வேலைகளை கையில் எடுத்தாள். வீடு சுத்தம் செய்ய, துணி துவைக்க, பாத்திரம் தேய்க்க என ஏற்கனவே அங்கு பணிபுரிய ஒரு பெண்மணி இருப்பதால் இவளின் வேலை வெறும் சமையலோடு நின்றுவிட்டது. வழக்கமான அவர்களின் காலை உணவின் பொழுது ஓடிக்கொண்டிருந்த செய்தி சேனலில் கயலின் பார்வை கூர்மை பெற்றது. என்னமோ ஆக்சிடென்டா என்று கவலையோடு கேட்டாள் காரு. ஆமா, ஒன்னும் சீரியஸ் இல்ல போல, ஃபேமஸ் சாப்பிடு, கிளம்பணும் என்று சிறுமியை துரிதப்படுத்தினாள். அவளின் பெற்றோர் விபத்து ஒன்றில் தான் தவறிவிட்டார்கள் எனவும் விவரம் புரிய ஆரம்பித்த பொழுதிலிருந்தே எங்காவது விபத்தை பார்க்க நேர்ந்தாலோ அல்லது கேள்விப்பட்டாலோ ஒருவித பதற்றத்தில் அமைதி இழந்து தவிப்பாள் பிள்ளை. அப்படியே சோர்ந்துவிடும் சின்னவளை இவள்தான் அதட்டி உருட்டி எப்படியாவது திசை மாற்றி விடுவாள். முடிஞ்சுதா, கமான் குயிக் குயிக் என்று அவளை கையோடு எழுப்பி கிளம்ப ஆயத்தமானாள் பெண். வண்டியில் செல்லும் பொழுது அவள் முதுகில் சாய்ந்திருந்தவள், அம்மு அவங்க நல்லா இருப்பாங்கல்ல, ஒன்னும் ஆகியிருக்காது தானே என்று சோகமாக வினவினாள் காருண்யா. இல்லட செல்லம், நியூஸ்ல சொன்னதை நீ சரியா கேட்கலையா? அவங்க வண்டியோட கீழே ரோட்ல விழுந்ததுல லேசான அடிதான், உயிர் சேதம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா என முனகியவள், போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அந்த மாதிரி ஆளுங்க ஏமா ட்ரக் அண்ட் டிரைவ் பண்றாங்க? செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத அவங்க செய்யற வேலையால அவங்களோட ஹெல்த் கெடுறது மட்டும் இல்லாம என் அம்மா அப்பா போல எத்தனை பேர் அவங்களோட உயிரை இழக்கிறாங்க. அதோட போலீஸுக்கும் தேவையில்லாத நியூசன்ஸ் தானே. அப்பா அங்கதான் போயிருக்காங்களா என்று கேட்டாள். சிறுமியின் முதிர்ச்சியான பேச்சில் ஆயாசமாக பெருமூச்சு விட்டவள், அப்படிதான் போல இருக்கு, காலையிலேயே அதை ஏன் என்கிட்ட சொல்லிட்டுன்னு ஒன்னும் சொல்லல என்றாள் அமைதியாக. ஓ ஓகே என்றவளிடம் அன்றைய வீட்டு பாடம் அவள் வரைந்து எடுத்துக் கொண்டிருக்கும் ஓவியம் பற்றி பேச்சை எண்ண ஆரம்பித்து அப்படியே பள்ளி செல்லும் வரை தொடர்ந்தாள். அன்றைய இரவில் அவள் உறங்கிய பின்னே கணவனிடம் இவள் கவலையாய் சின்னவளி மனதை தெரியப்படுத்த அவன் சிந்தனையில் ஆழ்ந்தான். அவளை நம்ம இப்படியே விடக்கூடாது விழி, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வரணும். இல்லைன்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சரா தொட்டதுக்கெல்லாம் சோர்ந்து போற பொண்ணா வளர ஆரம்பிச்சிடுவா. நம்ம பொறுப்புல இருக்க பிள்ளைய நல்ல தைரியமான தன்னம்பிக்கை நிறைஞ்சவளா நாம வளர்த்தணும். நானும் அததான் நினைச்சேன், உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். தினமும் உங்க ஸ்டோரிஸ் டைம்ல அப்படியே பாசிட்டிவ் ஸ்பீச்சஸ் அண்ட் ப்ரோக்ராம் அவளை பார்க்கவே, மெனக்கட்டு நாம எதையும் தனியா திணிக்கணும் இல்ல, தொடர்ந்து கேட்கும்போது தன்னால அவளுக்குள்ள ஒரு நல்ல சேஞ்சஸ் வரும். ரியலி குட் ஐடியா என ஆர்ப்பரித்தவள் அவனை கட்டி கொண்டு, இன்னைக்கு யூடியூப்ல உங்களோட ப்ரோக்ராம் கூட நான் பார்த்தேன்,
என்று அவனிடம் புன்னகைத்தாள். என்ன ப்ரோக்ராம்? எந்த சேனல்ல வந்தத சொல்ற? புருவங்களை சுருக்கியவள், அப்போ ஒரு சேனல்ல மட்டும் நீங்க இன்டர்வியூ கொடுக்கலையா என்றாள் வேகமாக. சிரித்த திலீப், இல்ல, யாரெல்லாம் உருப்படியா நம்ம மக்களுக்கு பயன்படுற மாதிரி ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்றாங்களோ அவங்க கேட்டா உடனே அக்செப்ட் செஞ்சிடுவேன் என்றாள் அவளின் உதட்டை உரசியவாறு. ஓ, அப்படி இதுவரை எத்தனை ப்ரோக்ராம்ல பேசியிருக்கீங்க? ஒரு 4 பேசியிருக்கேன். எல்லாமே நமக்கு டே டு டே லைஃப்க்கு யூஸ் ஆகுறது தான். காரோட சேர்ந்து பாரு. சரி. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டை கிளியர் பண்ணணுமே நீங்க. இன்னும் என்னடி டவுட்டு? என்னை எப்பதான் தூங்க விடுவனி என்றான் திலீப் சலிப்பாக கொட்டாவி ஒன்றை வெளியேற்றியபடி. உங்க வேலை முடிஞ்ச உடனே உங்களுக்கு தூக்கம் வந்துடும் என்று நொடித்தவள், சரி தூங்க, காலையில கேக்குறேன் என்று நகர்ந்து படுத்தாள். வேண்டாம் தாயே, இப்பவே கேட்டுடு. அப்புறம் காலையில நான் ஏதாவது அவசரமா கிளம்பும் போது தொல்லை பண்ணுவனி. முகத்தை சுருக்கியவள், வித்யாவோட ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு தொல்லையா இருக்கேனா என ஏமாற்றமாக கேட்டாள். அவன் திரும்பி அமைதியாக அவள் முகத்தை பார்க்க, என்ன என்றாள் என்று. எப்படி இப்படிலாம் எமோஷனலா மடக்குற? சட்டென்ற கோபம் பிறக்க வேகமாக திரும்பி படுத்துக் கொண்டாள் கயல். அவளை சிரிப்புடன் பெண்ணிருந்து அணைத்து, அடியே என் அராத்து, அவனுக்கான பதிலதான் நான் உடனே பட்டன் கொடுத்துட்டனே, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத சிந்தனை என்று காதை கடித்தான். போங்க என்று அவனை விளக்க முயன்றவளை இன்னமும் அழுத்தமாக வளைத்துக் கொண்டவன், நிஜமாவே எனக்கு தூக்கம் வருதுடா விழி. நேத்தே லேட் நைட் தானே வந்து படுத்தேன். காலையில நேரமா போன் வந்து கிளம்பியாச்சு என்றான் அலுப்புடன். விரைந்து அவன் புறம் திரும்பியவள், ஓ சாரி சாரி, தூங்குங்க என்று அவன் கன்னத்தில் அழுந்த இதழ் பதித்து அவனை கட்டிக்கொண்டு இமைகளை பூட்டினாள். விழிமு, நீ கேட்டல்ல, நிஜமாவே நீ எனக்கு பெரிய தொல்லைதான். அவள் படக்கென்று விழிகளை திறக்க, ஆனா நான் விரும்பி ரசிக்கிற என் இனிய தொல்லை. என்னை பார்த்ததும் ஓயாம சலசலான்னு பேசுறதும் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒண்ணு, தூக்கம் வரும்போதுதான் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்றான் போலியான பரிதாபமாக. அவனுடைய பாவமான முகபாவனையில், அச்சோ அழகு என்று அவன் நாடியை பிடித்து கொஞ்சிக் கொண்டவள், ஓகே ஓகே, இனிமே இந்த விழிப்பாப்பா போலீஸ்காரரோட ரெஸ்ட் அண்ட் மூடு பார்த்துதான் தொலை பண்ணிப்பேன் என வாக்கு கொடுத்தாள். அது என்று அவளோடு புதைந்து கொண்டவள், சரி அதுக்குன்னு ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிடாத என்றான் வேகமாக. ஹே, அப்படிலாம் என்னை பத்தி தப்பு கணக்கு போட்டாதீங்க போலீஸ்காரரே. என் அப்பாவுக்கு அப்புறம் நீங்க மட்டும்தான் எனக்குன்னு வசமா வசத்தியா சிக்கிருக்கீங்க. உங்களை நான் நல்லா படுத்திதான் வைப்பேன். படுத்து படுத்து ஐம் ஆல்வேஸ் வெயிட்டிங். ஆனா சொன்ன மாதிரி என் மூடு பார்த்து கொஞ்சம் பக்குவமா படுத்து என்று சேர்த்து கூறினான். ஓகே, குட் நைட். ஏய், நீ இன்னும் அந்த டவுட்டை கேட்கவே இல்ல. என தொல்லன்னு சொல்லிட்டு என்ன முதலில் அலட்டியவள், சரி நீங்க இன்ஸ்டால இருக்கீங்களா என்று விசாரித்தாள். இருக்கேனே, ஏன் உன்னை அங்கேயும் ஃபாலோ பண்ணுமா? அவனை அடி போட்டவள், நினப்புதான், ஆளை பாரு என்று முறைத்தாள். ஏண்டி வேணாமா என்றவன் நெருங்கி குழைய அவள் முகத்தில் அத்தனை சிரிப்பு. சரி சரி, ஒத்துக்கிறேன், நீங்க யூத் தான் என்றவள் புன்னகையுடன் கூறியதில் அவன் வாய்விட்டு நகைத்தான். மை காட், ஒரு வழியா அக்செப்ட் பண்ணிட்டியா? ஆர்ப்பாட்டமாக சிரித்தவனின் வாயை பாய்ந்து முடியவள், போதும் போதும், ரொம்ப சத்தம் வருது, பாப்பா முழிச்சுக்க போறா என்று அதட்டினாள். ஓகே ஓகே என்று அவள் கரத்தை எடுத்து முத்தம் வைத்தவன், என்ன திடீர்னு என கண்கள் மின்ன கேட்டான். என்னவோ இப்ப தோணத சொல்லிட்டேன், நாளைக்கு திடீர்னு மாத்தினாலும் மாத்துவேன் ஆண்டி என்றவன் அவள் இடுப்பை அழுந்து பற்றினான். ஆ, வலிக்குது, நான் பேச வந்ததை முதல்ல பேச விடுங்க. நீதான் அதை தவிர மத்தது எல்லாத்தையும் பேசி டவுட் பண்ற. ஓகே, முதல் விஷயம், நான் இன்ஸ்டால இல்ல. அங்க ஒரே போட்டோஸ் தானே அதிகம் ஷேர் பண்ணுவாங்க. நான் வந்து என்ன செய்ய போறேன், ஃபேஸ்புக்ல மட்டும்தான் இருக்கேன். நல்ல விஷயம்தான். அப்புறம் ஏன் கேக்குற? அது எனக்கு இப்பதான் ஒண்ணு ஞாபகம் வருது. என்னது என்றவாறு அவள் உதட்டிடம் பதிலை தேடினான் அவள். ஒரு தடவை போஸ்ட் ஒண்ணு கண்ணில் பட்டது. யாரோ ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் போட்டோ போட்டு அவருக்கு பர்த்டே விஷயம் சொல்லியிருக்க. அதுக்கு பல பொண்ணுங்க பயங்கரமா ஹார்டின் விட்டு இருந்தாங்க. யாருடா அது, விளம்பர மாடல் மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம்ல கெத்தா தெரியுறான், ஏதாவது நமக்கு தெரியாம சினிமா போலீஸா இருக்குமோன்னு கீழே போய் கமெண்ட்ல படிச்சு பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஏன் ஒரிஜினல் போலீஸா என்று சிரித்தான் திலீப். ஷோ, ஆமா,
என்ன மாதிரி தெரியாம கேட்டவங்களுக்கு அவங்க கொடுத்த லிங்க்ல போய் பார்த்து ஆன்னு வாய பொழந்துட்டேன். ஓகே, நல்ல டேலண்டட் டெடிகேட்டட் ஆபீசர் தான். ஆளு பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருந்தாரு. ஆனா அதுக்குன்னு விதவிதமா அத்தனை போட்டோஸ் எதுக்கு போடணும்? அவர் பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு கெத்தா இருக்கலாம் தானே. ஏய், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரிப்பா. அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கலாம். அண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா பொழுதுபோக்காகவும் அதை அவர் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்குமா இருக்கும். சரி, இந்த நடுராத்திரியில எதுக்கு இதை அலசிட்டு இருக்க? இல்ல, நீங்களாம் அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லடா. நானா என்னோட அபிஷியல் திங்ஸ் தான் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஆக்ட்ஸ் பத்தி பப்ளிக் மத்தியில அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அப்புறம் யூத் என்கரேஜ் பண்ற மாதிரி ஸ்போர்ட்ஸ் போஸ்ட்ஸ், அப்புறம் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகிறவங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் தருது. இப்படிதான் போஸ்ட் பண்ணுவேன். குட் குட், அப்படியே இருங்க என்று பாராட்டி மனைவி முத்தத்தை பரிசளிக்க, அட அதுக்கு ஏன் நீ இவ்வளவு எக்ஸைட் ஆகுற? பின்ன எந்த ஃபீல்ட்ல இருக்க ஆளா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருந்துட்டா இந்த பொண்ணுங்க விழுந்து அடிச்சுட்டு அவங்கள சைட் அடிச்சுட்டு ஃபாலோ பண்றாங்க. நமக்கு அதெல்லாம் வேணாம் என்றாள் வேகமாக. எந்த வயசுல இந்த பொண்ணுங்களுக்கு இருக்கிற பொசசிவ்ன மட்டும் போவே போகாது போல இருக்கே என்று சிரித்தபடி அவள் கண்ணம் கிள்ளினான். அதெல்லாம் இருந்தாதான் அவங்க புருஷனை இறுக்கமா கையில வச்சுக்க முடியும் என்றாள் பெண் அலட்டலாக. ஓஹோ, ஆனா நான் எவ்வளவு பெரிய அப்பாவியா இருந்திருக்கேன் பாரு என்று தனக்குத்தானே வியந்தான் கணவன். ஏ, என்னாச்சு? கையில் விரைந்து கேள்வி எழுப்ப, 31 வயசு வரை பொண்ணு கிடைக்கலன்னு புலம்புனதுக்கு சும்மா மாசா ஒரு 10 போட்டோ இன்ஸ்டால டிசைனா எடுத்து போட்டிருந்தா 25 வயசுலயே கல்யாணம் ஆகி இந்நேரம் 2 பிள்ளை பெற்றிருப்பேன் போல இருக்கே என்றவன் சொல்லி முடிப்பதற்குள் அவன் மீது ஆவேசமாக பாய்ந்திருந்தாள் நாயகி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.